இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 27, 2025 27/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 11ஆம் நாள் வியாழக்கிழமை. அவிட்டம் நட்சத்திரம், வளர்பிறை சப்தமி திதி, சித்த யோகம். மிதுனம் மற்றும் கடகராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று சூரிய விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் புதன், விருச்சிகத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று பிற்பகல் 2 மணி 7 நிமிடங்களுக்கு சந்திரன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். அதன் காரணமாக மதியம் 2 மணி 7 நிமிடம் வரை மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு கடக ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. இன்னைக்கு உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும், சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குறிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் கௌரவமும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. விபரீத ராஜயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி சற்று ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்தால் அது கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அரசாங்க அனுகூலம் ஏற்படும். அரசாங்கத்துக்கு எதிராக செயல்பட்டவர்களாலே உங்களுக்கு ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய சொத்து சேர்க்கை, வண்டி வாகன சேர்க்கை, ஏதோ ஒரு விஷயத்தினால உங்களுக்கு செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய செலவுகளாக இருக்கும். குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பூரிப்படைவீர்கள். படிக்கின்ற குழந்தைகளால் மேன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நீங்கள் எதிர்பாராத இடத்துலேருந்து பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பதவி உயர்வின் மூலமாக உங்களுக்கு மன நிறைவு ஏற்படும். மதியத்துக்கு மேலே, மத்தியானம் 2 மணி 7 நிமிஷங்களுக்கு மேலே உங்களுக்கு பதவி உயர்வு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பில் ஒரு புதிய அனுபவத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் உங்கள் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அவங்களும் உங்களுக்கு மரியாதை குறைவாக நடத்த மாட்டார்கள். அதே சமயம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் உங்களுடைய தந்தை சார்ந்த விஷயங்களிலும் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ரிஷப ராசி. 9 மற்றும் 10ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வளர்பிறை சந்திரன், வளர்ச்சி ஏற்படும். புதிய அனுபவங்களால் தொழிலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய வியாபார தொழில் சம்பந்தமான விஷயங்களில் புதிய மாற்றத்தின் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய வளர்ச்சியின் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும், பண வருமானம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றகரமான செய்திகள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுனால உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையுடன் கருத்து மோதல் இருந்ததுன்னா அதை சாதகமாக பயன்படுத்தி பேச்சுவார்த்தை நடத்தி சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் பிடிவாத குணத்தோடு அவங்க வாழ்க்கை துணை செயல்படுறதுனால சற்று எரிச்சல் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மதியத்துக்கு மேலே அவங்க சொல்கிற விஷயத்துக்காக நீங்கள் நேர விரயத்தை அனுபவிப்பீர்கள். அதாவது அலைஞ்சு தெரிஞ்சு ஒரு காரியத்தை செய்ய வைப்பாங்க. இது உங்களுக்கு உடல் சோர்வை ஏற்படுத்தும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை மூலமாக நற்செய்திகள் வருகின்ற சந்தோஷகரமான நாள். தந்தைக்கு நீங்கள் ஒரு நற்செய்தி, உங்களுக்கு தந்தை ஒரு நற்செய்தி கொடுப்பாங்க. இது சந்தோஷ அனுபவத்தை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். அதனால் குழந்தைகள் உங்களுடன் அன்பு பாராட்டுவார்கள். உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலம் கருதி எடுத்த முடிவுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் உதவியை கொண்டு உங்களுடைய தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவீர்கள். இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே உங்களுக்கு நிலம் சார்ந்த முதலீடுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிதுன ராசி.
இன்னைக்கு மத்தியானம் 2:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கவனமாக பேசுங்க. வேண்டாத பேச்சுக்கள் உங்களுக்கு கர்வம்னு பட்ட பேர் வாங்கி கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல இன்றைக்கி உங்களுக்கு எதிர்மறை பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையற்ற பேச்சுக்கள் விரயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய பேச்சுக்களினால் உங்களுக்கு எதிரிகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுக்கு இன்றைக்கி வெளியூர் பிரயாணம் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் ஆதாயத்தை ஏற்படுத்தும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே மத்தியானம் 2 மணிக்கு மேலே தாங்க. 2 மணி வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். குடும்ப விஷயத்தை வெளியாரிடம் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. அதே சமயம் நீங்கள் வாங்கின கடனை பற்றி யாருக்கிட்டையும் பிராக் பண்ணிக்காதீங்க, எக்ஸாஜரேட் பண்ணி பேசாதீங்க. ஏன்னா பேசினீங்கன்னா உங்களை பற்றிய தவறான அபிப்பிராயத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொள்வார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திருமண விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு குடும்பத்தினுடைய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். மதியம் 2 மணிக்கு மேலே தந்தை மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடக ராசி, இன்று மதியம் 2:07 வரை சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார், ராசிநாதன். அதுக்கப்புறமா அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறதுனால சந்திராஷ்டமம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மதியம் 2 மணிக்கு மேலே. அது வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள், வாழ்க்கை துணை, சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். திருமண பேச்சுவார்த்தைகளில் மதியம் 1 மணி வரைக்கும் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மத்தியானம் 1 மணிக்கு மேலே நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிராக திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு வார்த்தையை விடக்கூடாது. இன்றைக்கி யாருக்காவது நான் ஜாமீன் கையெழுத்து போடுறேன், இல்லை யாருக்காவது நான் பணம் கட்டுறேன், அவங்க சார்பாக பணம் கட்டுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பணம் நீங்கள் உங்கள் தலையில் விடிஞ்சிடும். அனாவசியமாக நீங்கள் இழப்பை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது உங்களுடைய மரியாதை குறைவை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் மூலமாக ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நண்பர்களுக்காக ஏதாவது உதவி பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு பண விரயத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி யாருக்காகவும் கையெழுத்து போடாதீங்க. அதாவது குறிப்பாக கடன் பத்திரத்தில் கையெழுத்து போடாதீங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுடைய கைமீறி போகிற சூழ்நிலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுடைய லெவலுக்கு மீறி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அதனால் சில சமயம் நீங்கள் சொன்ன சொல் காப்பாற்ற முடியாது. தந்தையுடன் கருத்து மோதல் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. மதியத்துக்கு மேலே வீண் எண்ணங்களால் தடுமாற்றம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்திலும் நிலையான முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க. உங்களுடைய எந்த ஒரு முடிவிலையும் நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஸ்டாண்டு தப்பாக இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப சூழ்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததை விட காம்ப்ளெக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எதையாவது சொல்ல போக அது மேலும் சிக்கலை ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பாக இளம் வயது ஆண் பெண்களால் உங்கள் குடும்பத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வியாபாரத்தில் அரசாங்க அனுகூலம் ஏற்பட்டாலும் உங்களுடைய பேச்சுக்களின் குழப்பத்தின் காரணமாக சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்கள், தாயாரின் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அல்லது உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும். மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வீடு மனை சார்ந்த விஷயங்களில் திடீர் செலவுகள், ரிப்பேர், எலக்ட்ரானிக் ரிப்பேர் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். மதியத்துக்கு மேலே மனஸ்தாபம் அல்லது முன்கோபத்தின் காரணமாக தேவையற்ற வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். சிம்ம ராசி, ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருப்பது இன்று உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படும். குறிப்பாக உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உடல் பலம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில முதலீடுகள் செய்கிறதுக்கும் இன்றைக்கி வாய்ப்பு வருதுங்க. அதனால் கொஞ்சம் முன் யோசனையோடு செயல்பட்டால் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை நல்ல இடத்துல முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். மாலைக்கு பிறகு, அதாவது மதியம் 2:07 மேலே உங்களுடைய தாய் வழி உறவுகளின் சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் வேலை செய்கிற இடத்துல அல்லது உங்ககிட்ட வேலை பண்ணுறவங்ககிட்ட இன்றைக்கி கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்களை வெளிப்படுத்தி சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படாது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேயாவது அவுட்டிங் போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள்.
சக பணியாளர்களின் நட்பை பாராட்டுவீர்கள். நட்புடன் பேசக்கூடிய நபர்களிடம் அன்பு பாராட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அலுவலக ரீதியாக வேலைக்காக எங்கேயாவது வெளியூருக்கு போகிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. சிலருக்கு சொத்து சேர்க்கை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய நகைகள் சம்பந்தமாகவோ ஏதாவது ஒரு முதலீடு சம்பந்தமாகவோ பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று இடம் சார்ந்த விஷயங்கள், அதாவது வீடு, மனை, வண்டி, வாகனம் அல்லது விவசாய நிலம் ஏதோ ஒரு விஷயத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும். கணவன் மனைவி உறவில் இன்னைக்கு நீங்கள் மனசு விட்டு பேசினீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 3ஆம் நபர் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் சில முரண்பட்ட கருத்துக்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆனால் மனசில் அந்த பழைய ரணம் இருந்துகிட்டே இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே சமயம் மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். கன்னி ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்களில் சந்திரன், வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுடைய வருமானத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் காண்பீர்கள். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு இன்னைக்கு ஏதாவது செலவாச்சுன்னா அது உங்களுக்கு பணம் திரும்பி வருவதில் சந்தேகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பணம் திரும்பி வராது. அதனால் அண்ணனுக்கோ அக்காவுக்கோ செலவு பண்ணுறீங்கன்னா தாராளமாக மனசு விட்டு செலவு பண்ணுங்கள். மதியத்துக்கு மேலே செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தாய் வழியில் உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும். உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. மதியம் 2 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறாரு. அது ராகுவோட இணையறதுனால சில சங்கடங்கள் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது உங்களுக்குன்னு சில சங்கடங்கள் இருக்கும். அதை நினச்சி வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்று என்ன விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பகல் வேளையில் மதியம் 2 மணி வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக ஒரு பெரிய மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு திரவிய லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்குது. அதனால் இன்றைக்கி பெருசாக கவலை இல்லை. ஆனால் மதியம் 2 மணிக்கு மேலே சந்திரன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும்பொழுது கடன் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். வாங்கின கடனை எப்படி அடைப்பேன், அது சம்பந்தமாக அதாவது கோர்ட்டு கேஸ் வருமா அப்படிங்கிற கவலை இருக்குமே தவிர கூட இருக்கிறவங்கள நம்பி ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பகல் வேளையில் பிரச்சனை இல்லைங்க, மதியம் 2 மணி வரைக்கும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் மதியம் 2 மணிக்கு மேலே சந்திரன் உங்கள் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி செவ்வாயின் பார்வையில் வராரு. சந்திரனுக்கும் குருவுக்கும் சஷ்டாஷ்டக தோஷம் இருக்கிறதுனால உங்களுக்கு தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய குடும்பத்தினரின் குதர்க்க பேச்சுக்களால் மனச்சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் வளர்வரை சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். உடன்பிறப்புகளின் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குழந்தைகளுடைய பண தேவைகளும் பூர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகள் மற்றும் வியாபாரத்தில் இருக்கிறவங்க மற்றும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே நண்பர்கள் மூலமாக ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் உங்களுடைய குதர்க்க எண்ணங்கள் சில தேவையற்ற செலவுகளுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளில் கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை அடுத்தவங்களை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது. என்ன தான் நீங்கள் நல்லது சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு அது புரியாது. அது உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ இல்லை தொழில் சம்பந்தமாகவோ யாருக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் அது உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் அடுத்தவங்க கிட்ட வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களை இரிட்டேட் பண்ணி பேச வைப்பாங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு நீங்களே காரணமாக விடுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சம்பந்தமாக அல்லது உடன்பிறப்புகள் சம்பந்தமாக நீங்கள் பேசும் பேச்சுக்கள் அவர்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தினாலும் இன்றைக்கி உங்ககிட்ட எதிர்த்து பேச மாட்டாங்க.
ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பு இல்லாட்டினாலும் உடம்புல அசௌகரியம் இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. அது சரியாக போயிடும், பெருசாக பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் இன்றைக்கி என்னமோ மார்னிங் டைமில் குதூகலமாக இருந்தாலும் மனசில் ஒரு விதமான சோம்பல் தன்மை ஏற்படும். அது வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வேலைக்கு செல்வதில் தாமதம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தாய் வழி உறவுகள் மூலமாக ஒரு புதிய நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் வீட்டில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடுகள்லையோ இல்லை ப்ராப்பர்ட்டிலையோ ஏதோ ஒன்று இன்றைக்கி டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும், மனத்தடுமாற்றம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபடாதீங்க. இன்றைக்கி உங்களுடைய வேலை சம்பந்தமாகவோ வியாபாரம் சம்பந்தமாகவோ மட்டும் அலைஞ்சு தெரிஞ்சு வேலை பண்ணால் போதும். மற்றபடி எந்த விதமான நியாயமான லாபமும் உங்களுடைய நிலம் சார்ந்த முதலீடுகளிலிருந்து கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பது சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுத்தும். மதியத்துக்கு மேலே உங்களுடைய சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி காண்பீர்கள். அது உங்களுடைய உறவுகள் மூலமாகவும் உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இன்னையிலேருந்து கிட்டத்தட்ட இன்னொரு 4லேருந்து 6 மாதத்துக்கு கூட இருந்து உனக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன், உனக்கு அப்படி பார்த்துக்கிறேன் இப்படி பார்த்துக்கிறேன், நீ யாரை சொன்னாலும் சரி யாரையும் நம்பாதீங்க. இதில் இன்னையிலேருந்து நம்ப ஆரம்பிச்சிங்க. அதுவும் குறிப்பாக இன்றைக்கி மத்தியானம் 2 மணி 7 நிமிஷத்துக்கு மேலே யாரை நம்பினீங்கனாலும் உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படுவது மட்டுமல்லாமல் உங்களுடைய சங்கடம் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானத்தின் மூலமாக குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும். நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலைச்சல் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லைங்க, உங்களை பார்த்து யாரெல்லாம் மிரட்டினாங்களோ, அசிங்கமாக பேசினாங்களோ, அவமானப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் உங்ககிட்ட அடிபணியறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். சொத்து சேர்க்கை ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சொத்து வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குழந்தைகளுக்கான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி 2 மற்றும் 3ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பதனால குடும்ப ஒற்றுமைக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குடும்பத்தில் சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக குடும்பத்தில் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த உடன்பிறப்புகள் சார்ந்த திருமண செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதே சமயம் அந்த திருமண செலவுகள் காரணமாக கடன் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு வேலை சம்பந்தமாக அல்லது குடும்ப வேலை சம்பந்தமாக அதிக அலைச்சல் ஏற்படும். ஆனால் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மனசில் இனம் புரியாத சந்தோஷம் அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் வியாபாரத்திலையும் ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிக்கின்ற குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்கால வாழ்க்கை கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் காணாத ஒரு பெரிய சந்தோஷம் இன்னைக்கு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு திருமணத்துக்காக வெளியூர் போவீங்க, இல்லாட்டி உங்களுடைய வேலை சம்பந்தமாக வெளியூர் போவீங்க. தாயாருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை நிமித்தமாக வெளியூர் பிரயாணம் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். மகர ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருப்பதனால உங்களுடைய வார்த்தைக்கு ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் அடங்கி போவார்கள். நீங்கள் பண விவகாரமாக ஏதாவது கேள்வி கேட்டிருந்தீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். வழக்குகளில் வெற்றி ஏற்பட்டு உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் ஏற்பட்ட மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகி குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கணவன் மனைவி உறவில் நல்ல புரிதல் ஏற்படும். அவர்களின் அதாவது உங்கள் வாழ்க்கை துணையின்
ஒற்றுமைத்தன்மை காரணமாக உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. உங்கள் கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்கு எடுத்த முயற்சி வெற்றியை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் அதிகாரமாக பேசி காரியத்தை சாதிச்சுப்பீங்க. குழந்தைகளுடன் மனஸ்தாபத்தை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு விமர்சனங்களை ஏற்படுத்தும். அதனால் அனாவசிய வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் சப்போர்ட் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு, அரசாங்க அதிகாரியாக இருக்கிறவங்களுக்கு, அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று அபரிமிதமான வருமானம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு உங்களுடைய கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற, தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்பராசி. விரயஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால இன்று சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதே சமயம் மதியம் 2:07 உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய சந்திரன் செவ்வாயின் பார்வையில், தசமஸ்தானாதிபதி பார்வையில் வர்றதுனால வேலை நிமித்தமாக இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும், உங்களுக்கு மனசில் கடன் பிரச்சனையை பற்றிய கவலையை விளக்கும் சூழ்நிலையும் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். லாபஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கார். அதனால் உங்களுக்கு கௌரவத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. எந்த இடத்துலையும் உங்கள் தலைகுனியாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். அதே சமயம் இன்றைக்கி மதியத்துக்கு மேலே உங்களுக்கு தன பிராப்தி ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதனால் உங்களிடம் ஒரு தெளிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற, தொழில் விருத்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும். அவங்களே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் அட்வைஸ் கொடுத்து சங்கடப்படுத்துவாங்க. ஆனால் அது பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தாது. மதியம் 2 மேலே உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடம்பு அசௌகரியம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்கள் உடம்புல ஏதாவது வியாதி இருக்குன்னா அதுக்கு மருத்துவ தீர்வுகள் மட்டும் இல்லைங்க, உங்கள் மனசையும் தயார்படுத்திக்கிறது நல்லது. இன்று உங்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய பயத்தை போக்கக்கூடிய யோகமான நாள். மீன ராசி. 11 மற்றும் 12ஆம் இடங்களில் வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு காலை வேளையில் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். குழந்தைகளின் பக்கபலமான செயல்பாடுகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். ஆனால் மதியம் 2 மேலே பழசை நினச்சி சஞ்சலப்படுவீங்க. அனாவசிய எண்ண விரயங்கள் உங்களுக்கு கௌரவத்தை குறைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளின் பண தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். இதனால் உங்களுக்கு இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே பண குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய வியாபாரத்தில் முதலீடு பண்ணினீங்கன்னா கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு முதலீடு பண்ணிடாதீங்க. இல்லாட்டி கடன் ஜாஸ்தியாகும், பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 2 வரை உங்களுக்கு வியாபார முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் மேன்மை அடைவார்கள். படிப்பில் கெட்டித்தனமாக செயல்பட்டு உங்களுடைய குடும்ப கௌரவத்தை உயர்த்துவீங்க. அதே சமயம் மதியம் 2 மேலே இந்த ராசியில் பிறந்த ஆண் பெண்கள் தங்களுடைய தேவைகளுக்காக சில செலவுகள் ஏற்பட்டதுன்னா அது கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கஸ்டமர்ஸ் கிட்ட உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களே எதிரியாக செயல்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கூட பிறந்தவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. குழந்தைகளுடைய வளர்ச்சியால் அவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணம் ஏற்படும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. வண்டி வாகன வகையில் சற்று நிதானத்துடன் செல்வது நல்லது. எதிரிகள் விஷயத்தில் நீங்கள் கண்டும் காணாமல் இருப்பது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். மதியம் 2 வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. 2 மேலே தான் உங்கள் உடம்பு ஏதோ அசௌகரியம் பண்ணும். உங்களுக்கு ஆரோக்கியத்தில் குறைபாடு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வயிற்றுக்கோளாறு காரணமாக இன்று உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். செய்ய வேண்டிய வேலையில் குறைபாடு ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள்.
பண விவகாரங்களில் உங்களுடைய முன்னுக்கு பின்முரணான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் உங்கள் பேரில் ஒரு நன்மதிப்பு இருந்ததுன்னா அந்த மதிப்பு குறையறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் குதர்க்க பேச்சுக்களால் சங்கடம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.